பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் வந்து பேசும்போது சொல்கிறார், எனக்கும் சீமானோட கருத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நான் சீமானோட கருத்தை எதிர்க்கிறவன். ஆனாலும் நான் சொல்கிறேன், சீமான் தினந்தோறும் மக்களை போய் சந்திக்கிறார். ஒரு தலைவங்கிறவன் மக்களோட நிற்கணும், அது சீமான் நிற்கிறார். களத்தில் இருக்கிறவன் தான் தலைவன். சீமான் களத்தில் இருக்கிறாரு. அவரோட கருத்து முரண்பாடு இருந்தாலும் சரி, நான் சீமானை பாராட்டுறேன்னு பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் சொல்கிறார். எத்தனையோ விஷயங்கள்ல சீமானுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை நானே பல விவாதங்கள்ல பேசியிருக்கீங்க. இதே அமைச்சர் ஜெயக்குமார், நான் சீமானுடைய கருத்துக்கு எதிரானவன். ஆனா ஒப்பீட்டு அளவுல சொல்றேன், அவர் மக்களை சந்திக்கிறாரு. அவர் கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட சீமான் தினசரி மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாரு. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, அரசியல்வாதி யாரு அப்படின்னா களத்துல நிற்பவன் மட்டும்தான் அரசியல்வாதி. சீமான் வந்து பெரியாரை போட்டு பொலன்னு புழக்கும் போது இந்த ஊடக விவாத நிகழ்ச்சிகளில் கடுமையாக பெரியாரை அடித்து வெளுத்தவர் ராஜகம்பீரன். நாமளே பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்காரவங்களாம் விவாத நிகழ்ச்சி பார்க்கும்போது, யார் இவர் இந்த புழக்கிறாரு பெரியாரை, ஒருவேளை இவர் நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரராக இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு இணையாக பெரியாரை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியவர் ராஜகம்பீரன். இன்றைக்கி விஜயை அடிக்கிறதுலையும் நாம் தமிழர் கட்சிக்கு துணையாக இருக்கக்கூடியவர் ராஜகம்பீரன். இப்படி எல்லா விஷயத்துலையும் நாம் தமிழர் கட்சியோடு ஒத்து போகக்கூடியவர் ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்கு எதிராக சில சமயங்களில் பேசுகிறார் அப்படிங்கிறதும் தெரியல.